செண்பகமே செண்பகமே. அதுக்கப்புறம் நான் இப்ப வர்றது திருப்பி போறதுக்கு இல்ல, பெர்மனண்டா இருக்கிறதுக்காக. எங்க ஒரு பாட்டுக்காரன் மாதிரி ஒரு இம்பாக்டான ஒரு ஸ்டோரி பார்த்து கேரக்டர் இப்பத்துக்கும் 33 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட ஆடியன்ஸ் என்ன அப்படியே ஞாபகம் வச்சிருக்காங்க. வெற்றிமாறன் சாரோட படம் பண்றேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிருந்தேன். யாருக்குமே நடக்கக்கூடாதது அது ஒரு நான் என்னோட ஹஸ்பண்ட் லாஸ் ஆயிட்டேன். கோட் படத்துல நீங்க உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? லுக்கிங் ஃபார்வர்ட், எஸ். கங்கையமரன் சார் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் சொல்லி. அக்கா என்ன 2-3 வாட்டி கேட்டு இருந்தாங்க ஏன் பண்ண மாட்டேன்றேன்னு. அப்ப நான் சொன்னேன், இல்ல பசங்க ரொம்ப சின்னவங்கலாம் இருக்காங்க எனக்கு அவங்களுக்கு. வெற்றிமாறன் சாரோட பண்ற ஒண்ணு அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் ரத்தத்துல அப்படியே இருக்கு. So yes, excited, very excited to come back to Chennai and start working in Tamil also. First is yes, Vijay. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். 80s 90sல வாழ்ந்தவங்களுடைய கிரஷ் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா இவங்க பேர் இல்லாம இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாம எங்க ஊரு பாட்டுக்காரன் இந்த படத்துல வந்து செண்பகம் அப்படின்ற கேரக்டரையும் செண்பகமே செண்பகமே அப்படின்ற இந்த பாட்டையும் நம்ம யாராலையும் மறந்திருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிஷாந்தினியா இருந்த இவங்க செண்பகமா மக்கள் கிட்ட அறிமுகமாகி இப்ப நம்ம முன்னாடி சாந்தி பிரியாவா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். அது பயங்கரமான இன்ட்ரடக்ஷன் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வெறும் செண்பகமே செண்பகமே சொன்னாலே audience would have clearly remembered me because that is the land, the mark which I have left in the Tamil industry. Yes, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? கண்டிப்பா நல்லா இருக்கும் மேம். அக்கா எப்படி மேம் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் பானுபிரியா மேம் எப்படி இருக்காங்க? She is fine, absolutely great. இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க வந்து ஒரு கம்பேக் கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சமீபத்தில் கூட ஒரு 2-3 ஆர்டிக்கல்ல வந்து வெற்றிமாறன் சாருடைய ப்ரொடக்ஷன்ல நீங்க வந்து நடிக்க போறதா வந்து ஒரு தகவல் வந்தது. Of course, 33 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில திருப்பியும் பண்றேன். நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆனது, எஸ் அப்கோர்ஸ் பண்றேன், வெற்றிமாறன் சாரோட படம் பண்றேன். பட் அதுக்கு பத்தி நான் ரொம்ப டீடைல்ஸ் பேச முடியாது. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் nowadays that is the clause which as an artist we are not able to disclose much about it. ரொம்ப டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அது பத்தி. பட் எஸ் அப்கோர்ஸ் உண்மை, அது நீங்க படிச்சது அது கரெக்ட். மேம் 33 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்ப தமிழ் சினிமால திருப்பி கால் பதிக்க போறீங்க. இது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி பேரண்டல் வீட்டுக்கு வருவோம்ல, திருப்பியும் சொல்லுவாங்க சொந்த வீட்டுக்கு, தாய் வீட்டுக்கு திரும்பும்போது அப்படிதான் இருக்கு எனக்கு. அது மாதிரி ஒரு ஃபீலிங் தமிழ் இண்டஸ்ட்ரியில பண்றேன். நம்ம கம்பேக்காக ஒரே ஒரு டைலாக் தமிழ் சினிமால இருந்து ஒரு டைலாக் ஒன்னு சொல்லணும்னா என்ன மேம் சொல்லுவீங்க? தமிழ் ஏன் படத்துல இருந்தா இல்ல ஜெனரலா மேம் ஃபேமஸ் டைலாக் ஒன்னு கம்பேக்காக. நான் இப்ப வர்றது திருப்பி போறதுக்கு இல்ல, பெர்மனண்டா இருக்கிறதுக்காக. பயங்கரமா சொல்லிட்டீங்க மேம். இவ்வளவு நாளா வந்து நீங்க தமிழ் சினிமாவை விட்டு விலகி இருந்த நீங்க இப்போ எஸ் சொன்னதுக்கு காரணம் என்ன மேம்? நான் வந்தது தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்தாங்க. எனக்கு அது என்னோட மெயின் இது. பட் தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நான் பாம்பேல செட்டில் ஆயிட்டேன், நான் எதுவும் படம் எதுவும் பண்றது இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. பட் ஹிந்தி இண்டஸ்ட்ரியில நான் கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஃபார்ச்சுனேட்டா நான் தாராவி பேங்க்னு சொல்லி எம்எக்ஸ் பிளேயருக்கு நான் இப்ப பண்ணியிருந்தேன், ஓடிடி சுனில் ஷெட்டியோட. சோ அது தமிழ்ல கூட ஆல் ஓவர் இந்தியா ரிலீஸ் ஆனது, எல்லாம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல. சோ அதை பார்த்து அவங்களுக்கு தெரியும், ஓ ஷீஸ் பண்றாங்கன்னு சொல்லி அந்த ஒரு இது பேச்சு. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நடுவுல எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. ராதிகா அவங்களது டெலிவிஷன்ல இருந்து கேரக்டர்ஸ் எனக்கு பொருத்தமான, நான் திருப்பியும் அந்த வர்றேன்னா எங்க ஒரு பாட்டுக்காரன் மாதிரி ஒரு இம்பாக்டான ஒரு ஸ்டோரி பார்த்து கேரக்டர் சம்திங் அவ்வளவு இம்பார்ட்டன்டா நல்லா அப்படி இப்பத்துக்கும் 33 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட ஆடியன்ஸ் என்ன அப்படியே ஞாபகம் வச்சிருக்காங்க. என் பேரோட ரொம்ப செண்பகமே அந்த கேரக்டர் பேரோட நல்லா தெரியும். சோ அதனால அது மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்குற ஒரு கேரக்டர் நான் பார்த்துட்டு இருந்தேன்.
லக்கியா எனக்கு வெற்றிமாறன் சாரோட படம் கிடைச்சிருக்கு, ஓகேன்னு சொல்லி பண்றேன். இது வந்து இந்த படத்தை பத்தி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அபிஷியலாவும் நம்ம எதுவுமே இதை பத்தி பேச முடியாது. பட் ஆனா வெற்றிமாறன் சார் உங்களை அப்ரோச் பண்ணாரா மேம், உங்ககிட்ட பேசினாரா? ஸோ அப்போ அவருக்கு உங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் என்ன மேம்? வெற்றிமாறன் சாரோட ஃபர்ஸ்ட் என்னோட கான்வர்சேஷன் டைரக்டரோட தான் இருந்தது. டைரக்டர் அது அவங்களோட இது வர்ஷா சொல்லி அவங்கதான் என் கூட பேசினாங்க, பேசி கேட்டிருக்காங்க நீங்க பண்றீங்களா இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சோ அஃப்கோர்ஸ் நான் எனக்கு ஒரு செகண்ட் தாட் கூட வரல, ஆமா சரின்னு நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு. அப்புறம் அவங்க கேரக்டர் நரேட் பண்ணாங்க, எஸ் அஃப்கோர்ஸ். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போனப்ப வெற்றிமாறன் சார் இருந்தாங்க. சோ நான் பார்த்து சார் ஒரே ரொம்ப ஹாப்பியா, என்ன சொல்லணும்னு எனக்கே புரியல, எப்படி சொல்லணும் கூட புரியல எனக்கு. சோ நான் சொன்னா இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பியும் 33 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். பட் நவ் லுக்கிங் ஃபார்வர்ட் உங்க டைரக்ஷன்ல பண்றதுக்குன்னா கண்டிப்பா பண்ணலாம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சோ எஸ், இனிமேல் தேர் இஸ் நோ லுக்கிங் பேக். So now from the flow from England, the journey starts for me again in Tamil and Telugu and Hindi. Yes, of course. நிறைய பாலிவுட் படங்களை தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டே இருந்தீங்க, தமிழ் இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியை தாண்டி. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாந்தி பிரியா மேம் எங்கடா போனாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு பிரேக்குக்கும் இப்போ இருக்க ஒரு கம்பேக்குக்குமான அந்த வித்தியாசமும் அதுக்கு காரணமும் என்ன நினைக்கிறீங்க மேம் நீங்க? நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிருந்தேன். அவாய்டுனா ஃபேமிலி, எனக்கு நான் மேரேஜ் பண்ணது மகாராஷ்டிரன் பெங்காலி ஃபேமிலியில பாம்பேல மிஸ்டர் வி சாந்தராம் சாரோட வீட்டுல நான் என்னோட மேரேஜ் ஆயிருக்கு. சோ அதனால கொஞ்சம் அந்த ஃபேமிலிக்காக நம்ம ஒரு செட் பேக் எடுப்போம்ல, சோ புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி என்னன்னு அந்த இது. பிளஸ் நம்ம இண்டஸ்ட்ரியில என்னன்னா நம்ம கரியர் டிராவலிங் இருக்கும், ஷெட்யூல்ஸ் டைமிங் இருக்காது நம்மளுக்கு எந்த டைமிங்ல என்னன்னு. சோ அதனால அம்மா ஆல்வேஸ் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்டாண்ட் பின்னாடி எடுக்கணும் எப்பயுமே. ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு என்ன பிரயோஜனம், அப்ப ஒரு ஃபேமிலி என்ற ஒரு வாழ்க்கை இல்லைன்னா அது கூட பாக்கணும். சோ அதனால நான் ஒரு செட் பேக் எடுத்திருந்தேன். சோ அதுக்கப்புறம் யாருக்குமே நடக்கக்கூடாதது அது ஒரு என்னோட ஹஸ்பண்ட் லாஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பசங்க ஜஸ்ட் 10 years and 4.5 years. So as a single parent I needed to take care of them. அவங்கள பார்த்துட்டு பாம்பேல அவங்கள சவுத் இந்தியன் பாம்பே ட்ரெடிஷனல் வேற, ஸோ நம்ம ட்ரெடிஷனல் வேற. ஸோ அதெல்லாம் so it took some long time for me to come back. So now the boys are, my elder son is 27, 28 and my younger son is 24. So அவங்க லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. So I have lot of time where actually where I belong to, நான் எங்க பிலாங் பண்ணுவேனோ இண்டஸ்ட்ரி என்னோட இது சொன்னா அங்கதான் திருப்பி வந்து. கோட் படத்துல நீங்க உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பிக்சர்ஸ் படத்துக்காக எதுவுமே எங்களோட டிஸ்கஷன் ஆகல. ஜஸ்ட் நான் கங்கையமரன் சார் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் சொல்லி நான் அவரை மீட் பண்ணேன். நான் மீட் பண்ணப்ப நான் சொன்னேன், சார் ஐ ஒர்க் வித் யுவர் ஃபாதர், ஸோ ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் யூனா. சார் கண்டிப்பா நம்ம பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஸ் முடிஞ்சது. பட் இந்த படம் அந்த படம் எந்த இதுவும் டிஸ்கஷன் ஆகல. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். எஸ், நீங்களும் மேமுக்கும் இப்போ ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்ட்டுனாலே ஒரு சின்ன அந்த போட்டி, ஒரு பொறாமையும் ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கும். ஸோ நீங்க சினிமால இருந்து அதுக்கு முன்னாடி உங்களுடைய பாண்டிங் எப்படி இருந்தது, சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் அது எந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் ஆச்சு மேம்? இல்லைங்க, எதுவுமே சேஞ்சஸ் ஆகல. இல்ல, நான் ரொம்ப அக்கா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இப்ப நீங்க நான் பாக்குற மேக்கப் கூட நான் அக்கா கிட்ட கத்துக்கிட்டது தான். சோ ஷீ இஸ் a mentor for me in the film industry. நான் காஸ்டியூம் ஸ்டைலிங், மேக்கப், ஹேர் ரொம்ப அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு காம்படிஷன் மாதிரி எங்களுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா அக்கா தமிழ்ல பண்றப்ப திருப்பி தெலுங்குல இருந்து ஹிந்தி அப்படி பண்ணிட்டு இருந்தா, திருப்பி தமிழ் தெலுங்கு அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் தமிழ் பண்ணி தெலுங்கு பண்ணி அதுக்கப்புறம் நான் ஹிந்திக்கு போயிட்டேன். சோ அந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் எங்களுக்கு எந்த மாதிரி காம்படிஷனா இருந்ததே இல்ல. பிளஸ் அக்காவும் நானும் விஜயகாந்த் சாரோட சிறையில் பூத்த சின்ன மலர் காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் படம் பண்ணோம் கூட. அஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், தங்கச்சி அக்கா தங்கச்சி மாதிரி கூட பண்ணல நாங்க. சோ அதனால எந்த காம்படிஷன்ல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்போம். நான் சொல்லிட்டு இருப்பேன், சப்போஸ் என்னோட ஏதாவது மேக்கப் சரியா இல்லைன்னா அவங்க எனக்கு கரெக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட் இருந்தா நான் அவங்கள கேட்பேன். பிளஸ் அவங்க ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அப்ப நான் பண்றப்ப டைம்ல ஷி ஹேட் மோர் டைம் ஒன்லி, ஷி வாஸ் சச் பிஸி.
So we hardly met each other. And now she's very happy that I'm coming back. And தாராவி பேங்க் பார்த்து கூட எனக்கு சொன்னாங்க. தென் வெற்றிமாறன் சாரோட படம் பண்ணப்ப கூட நான் சொன்னேன், இப்படி வெற்றிமாறன் சாரோட படம் பண்றேன்னா, ஓ யா, தென் ஷீ இஸ் ஆக்டட் வித் வெற்றிமாறன் சாரோட டைரக்ஷன்ல. சோ அவங்க சொன்னாங்க, யா ஹீஸ் அ வெரி கூல், சில், ஸ்ட்ரெஸ் ஆகாத, காமா நீ போய் என்ன பண்றா என்ன சொல்றாங்க அப்படியே நிதானமா கேட்டு டயலாக் டெலிவரி எல்லாம் தமிழ் எல்லாம் பார்த்துட்டு பண்ணேன்னு சொல்லி ரொம்ப எனக்கு. மேம் இது வந்து அவங்களுக்கு மட்டும் நீங்கள் கம்பேக் கொடுக்குறது ஹாப்பி இல்லை மேம், எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாப்பி தான். இதை தாண்டி இப்போ நீங்கள் வந்து மேம் கூட, பானுப்பிரியா மேம் கூட வந்து சினிமாவை பற்றி ரீசெண்டாக இந்த படம் வந்து சூப்பராக இருந்ததேப்பா அப்படின்ட்டு ஒரு 2-3 படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்களே ரீசெண்டாக வந்த படங்களை. ஸோ அந்த மாதிரியான படங்களை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி அது என்ன கான்வர்சேஷன் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் மேம். ஓகே, இப்ப ஆக்சுவலி நாங்க படங்க பார்த்ததுல அக்காவும் நானும் பார்த்ததுல பொங்கலுக்கு வந்தப்ப நான் எந்த தமிழ் படமும் ஆக்சுவலி நாங்க பார்த்தது இல்ல. பட் இதுக்கு முன்னாடி விஜயோட படம் பார்த்திருந்தோம். ஸோ வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன் அபவுட் தட் மூவி. தென் ஐ வாஸ் டெல்லிங் அக்கா கிட்ட சொன்னேன், நீ ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு நான் பண்ணது பிரபு சாரோட, then Vijaykanth saroda. I am not done with Kamal Haasan sir, Rajinikanth sir. Akka is done with everybody. மேம் தொடர்ந்து 4 படங்கள் பண்ணீங்களே, ராமராஜன் சார் விட்டுட்டீங்க மேம் பேர்ல. Of course நான் பண்ணது எல்லார் கூடயும் பண்ணேன், பட் நான் அக்கா அதுக்கப்புறம் அக்கா எல்லார் கூடயும் பண்ணது, நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன், அது நான் சொல்றது. பட் அக்கா ராமராஜன் சாரோட பண்ணல, நான் ராமராஜனோட சார். சோ அது மாதிரி நான் பாண்டியராஜன் சாரோட பண்ணேன், ராமராஜன் சாரோட பண்ணேன், ராம்கியோட பண்ணேன், பட் அர்ஜுன் ஓட பண்ணேன். பட் தென் வென் இட் கேம் டு லைக் ரஜினிகாந்த் சார், பிரபு, கமலஹாசன் சார், கார்த்திக் சாரோட நான் பண்ணல, தென் பிரபு சாரோட நான் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ ஹவ் ஆல்சோ மிஸ் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்ம் பண்ண. ஸோ வி ஹேட் த டிஸ்கஷன். அப்ப இப்ப நான் திருப்பியும் வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப டிஸ்கஷன் பண்ணேன். நான் இப்ப இருக்கிற எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும், கார்த்திக்கோட ஒர்க் பண்ணும், சூர்யா கிட்ட, அஜித் கிட்ட, விஜய். அக்கா கிட்ட சொன்னேன், இல்ல நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, யூ வில் டூ, பிகாஸ் now it's the right time, because platform is very good, content ரொம்ப நல்லா இருக்கு. in between நான் தமிழ் இல்லைன்னா ஹிந்தி, தெலுங்கு நான் பண்ணலன்னா, அப்ப 90s என்ன ஆச்சுன்னா, யாருக்காவது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இமீடியட்ல மதர், சிஸ்டர், அப்படி சிஸ்டர் இன் லா, அது மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் வந்துட்டு இருந்தது. பட் இப்ப the content is beautiful. The main character is the story, content is the story, hero. So அதனால எங்களுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்றதுக்காக. So then அக்கா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நீ டென்ஷன் ஆகாது, இப்ப நல்ல கேரக்டர்ஸ் வருது, நீ நல்லா பண்ணலாம், இப்ப உனக்கு இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லி சொன்னா, அப்ப நான் கொஞ்சம் காம் ஆயிட்டு, சரி ஓகே, சோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். நீங்க வந்து ரஜினி சார் கூடயோ கமல் சார் கூடயோ பண்ண முடியாத அந்த வாய்ப்பை வந்து ஃபீல் பண்ணி சொல்றீங்க. பட் இதுக்கு காரணம் வந்து மேரேஜ்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து அது சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, மேரேஜ் இல்ல, இந்த சூழ்நிலை அப்படி அமைஞ்சிச்சு. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி பாம்பேல வந்துட்டேன். சப்போஸ் சென்னையில இருந்தா கண்டினியூ பண்ணிருப்பேன். that would have been a different thing, because being in Bombay then traveling, it would have, அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் எனக்கு. சோ அதனால நான் நினைக்கிறேன், it is not anything else. விஜயகாந்த் சார் கூட வந்து சிறையில் பூத்த சின்ன பூ அப்படின்ற அந்த படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ விஜயகாந்த் சார் வந்து இல்லாதது வந்து ஒரு சினிமா துறையில் வந்து ஒரு பேரிழப்பு. இதை தாண்டி இன்ன வரைக்கும் வந்து இந்த கையில் கொடுத்தா இந்த கையில் தெரியக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அவர் ஃபாலோ பண்ணதால இன்ன வரைக்கும் அவருடைய அந்த சமாதியில் வந்து அவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க, அழுகுறத நிறைய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் அவர் கூட வந்து நடித்த ஒரு சக நடிகையாக இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் ஸோ அவரோட கம்யூனிகேட் பண்ணியிருப்பீங்களா, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் மேம். அவர் பேசுறது, அவர் ஃபேஸ் பார்த்தாலே ரொம்ப சாந்தமா இருக்குங்க. என் பேர் எப்படி சாந்தின்னு சொல்றது, அது மாதிரி ஒரு பிளசண்டான பேஸ், எந்த டென்ஷனும் இல்லாம ரொம்ப காமா லைஃப் சால்வ் பண்ணணும்னா எதுக்கும் அந்த அடபடி கடபடி தேவையில்லை, சாந்தமா கூட நம்ம சால்வ் பண்ற மாதிரி அந்த ஒரு ஃபேஸ் அவரோட பார்த்தாலே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். பிளஸ் அவரோட தமிழ் ரொம்ப சுத்தமிழ் மாதிரி, அந்த தமிழ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப இதாகும் அவர்கிட்ட. பிளஸ் அவர் பேசுறது, ஒரு இன்சிடென்ட்ஸ் அவர் பேசுறப்ப யாராவது அவரை வந்து பார்த்தா உட்கார வச்சு அவரை ஃபர்ஸ்ட் ஏதாவது கொடுக்கறது, சாப்பிட்டு போனோம், இல்லைன்னா போகக்கூடாது, ஏதாவது சாப்பிட்டு போய் குடிச்சிட்டு போகணும், அவங்களுக்காக டைம் எடுத்து, ஏன்னா அவங்க நமக்காக எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றாங்க, மீட் பண்றாங்கன்னு சொல்லி, இல்ல டைம் இல்லைன்னு சொல்லி
ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நான் அவர்கிட்ட இருந்து ரொம்ப கத்துக்கிட்டேன். என்கிட்ட இப்ப டைம் இல்ல, நான் பிஸியா இருக்கேன், ஷார்ட் கொடுத்துட்டு இருக்கேன், இல்ல எங்களோட சீன் இப்படி இருக்குன்னு அது எதுவுமே காட்ட மாட்டாரு. ரொம்ப சாந்தமா உட்கார வைப்பாரு. அவங்க சாப்பிட சொல்லுவாங்க, சாப்பிட்டு ஒரு சாருக்கு ஒரு 10 நிமிஷம் ஷார்ட்ல இருக்காங்கன்னு அப்படி அது மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அவங்களை உட்கார வச்சு பட் மீட் பண்ணியே ஆவாரு. வந்தவங்கள திருப்பி அனுப்பவே மாட்டாரு. மேம் சார் இப்போ அப்படியே இப்போ போன வருஷம் 2023 பார்த்தோன்னா தொடர்ந்து நிறைய நடிகர்கள் வந்து மறைஞ்சிட்டாங்க. இப்போ இந்த வருஷமாச்சு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா அவருடைய மகள் வந்து பவதாரணி அவங்களும் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து திரைத்துறையில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முக்கியமாக வந்து உங்களுடைய முதல் பட இயக்குனர் கங்கை அமரன் அவர் வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ். ஸோ அவர் உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணாரா, இல்லை நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஏதாவது பேசுனீங்களா? இல்லைங்க, நான் போன் பண்ற இது இல்ல, இந்த மாதிரி விஷயம் இல்ல. நான் திருப்பி மெட்ராஸ்க்கு வந்துட்டு இருக்கேன். சோ நான் பர்சனலா போய் அவங்களை மீட் பண்ணணும். ஏன்னா போன் இது எனக்கு பர்சனலா என்னன்னா போன் பண்ணி நம்மளோட எமோஷனல்ஸோ ஃபீலிங்ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது போன்ல. வெறும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சாரி சார் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவும் எக்ஸாக்டா பேச முடியாது, கூட எதுவும் கேட்கவும் முடியாது. பட் நான் பர்சனலா அவர் வீட்டுக்கு போய் மீட் பண்ணி அவர்கிட்ட பேசணும். இப்போ வந்து நீங்க நடிச்ச காலகட்டங்கள் வேற, இப்ப இருக்க காலகட்டங்கள்ல சினிமா நிறையவே மாறிடுச்சு. கண்டென்ட்ல இருந்து கேமரா டெக்னிக்கல் ஒர்க்ல இருந்து எல்லாமே மாறிடுச்சு. அப்ப இருக்க சினிமாக்கும் இப்ப நீங்க நடிச்சிட்டு இருக்க அந்த சினிமாக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் ஏதாவது பாக்குறீங்களா மேம்? ஐயோ ரொம்பங்க, ரொம்ப. அப்ப 90s நாங்க பண்றப்பெல்லாம் ஆன் ஸ்பாட் எங்களுக்கு டைலாக்ஸ் கிடைக்கும், சீன் என்னன்னு தெரியும், ஆன் ஸ்பாட் டான்ஸ் பண்ணணும்னு அப்ப கொரியோகிராஃப் அப்ப ஸ்டெப்ஸ் கத்து கொடுத்து அப்ப பண்றது. ஃபைட் கூட அப்படிதான் இருக்கும். நான் சக்கரப்பந்தல்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன், அதுல கொம்பு ஃபைட் பண்ணியிருந்தேன். சோ அந்த கொம்பு ஃபைட்டுக்காக நான் 1 month ட்ரைனிங் எடுத்துட்டேன். இல்லைன்னா ஜென்ரலா ஃபைட்ஸ் எல்லாம் ஆன் ஸ்பாட்ல தான் எல்லாம் கிடைக்கும். பட் பிளஸ் எங்களுக்கு அந்த டைம்ல சப்போஸ் டைரக்டருக்கு பிடிக்கலன்னா அந்த ஷார்ட் திருப்பி ஒரு வாட்டி திருப்பி பண்ணுவோம், செகண்ட் டேக், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படி பண்ணுவோம். சப்போஸ் டைரக்டர் ஹாப்பி, எனக்கு ஹாப்பில நான் டைரக்டர் கேட்பேன், சார் 1 more ஷார்ட் பண்ண, 1 more டேக் பண்ணலாமா, எனக்கு இன்னும் பெட்டரா பண்ணலாம். பட் இப்ப என்னன்னா ஆன் ஸ்பாட் உங்களுக்கு மானிட்டர் இருக்கு, செக் பண்ணலாம், மானிட்டரை பார்த்து சீனு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி அது இருக்கு. லைக் டைலாக்ஸ் உங்களுக்கு ப்ரீவியஸாவே கிடைக்குது, பவுண்ட் ஸ்கிரிப்ட் கிடைக்குது, சீனோட உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கிடைக்குது ஃபர்ஸ்ட் இன் அட்வான்ஸ் ஒரு மந்த்துக்கு முன்னாடி. அப்புறம் ஃப்ளோருக்கு போறதுக்கு முன்னாடி டேபிள் ரீடிங்னு சொல்லி எல்லாரும் ஆர்டிஸ்ட் உட்கார்ந்து அவங்களோட டைலாக்ஸ் சீன்ஸ் என்னன்னு சொல்லி ப்ரிப்பரேஷன் இருக்கு. சோ ஃபுல்லா ப்ரிப்பரேஷன் இருக்குங்க. இப்ப இந்த சேஞ்சஸ் எது எங்களுக்கு 90sல இல்ல. சோ எஸ், there's lot of changes. நீங்க இந்த பிரேக் எடுத்த அந்த காலகட்டமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஸோ இந்த டைம்ல வந்து அக்கா உங்களுக்கு எதாவது மோட்டிவேட் பண்ணியிருக்காங்களே, அடுத்தடுத்து பண்ணலாமே, ஏன் அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அக்கா உங்களுக்கு, பானுப்பிரியா மேம் எதனா வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனாக எதாவது பேசியிருக்காங்களா, இல்லை வந்து சரி இல்லை நான் வெயிட் பண்றேன், இல்லை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்க இருந்தீங்களா? இல்ல, நான் இருந்தேன். அக்கா என்ன 2-3 வாட்டி கேட்டிருந்தாங்க ஏன் பண்ண மாட்டேன்றேன்னு. அப்ப நான் சொன்னேன், இல்ல பசங்க ரொம்ப சின்னவங்களா இருக்காங்க, எனக்கு அவங்களுக்கு ஒரு ஏன்னா எவ்ரி டைம் நான் எப்பயாவது டிசைட் பண்றப்பெல்லாம் பண்ணலாம்னா மூத்த பையன் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்த போர்டு எக்ஸாம்ஸ், 12th ஸ்டாண்டர்ட்ல அப்படி ஏதாவது வந்துட்டு இருந்தது. பிளஸ் எனக்கு மெயின் என்னன்னா படம் பண்ணணும், தமிழ் படணும்னா நான் டிராவல் பண்ணணும் சென்னைக்கு. சோ 10 நாள் 15 நாள் டிராவல் பண்ணி அங்க வந்து இருக்கணும். சோ பசங்களை இங்க விட்டுட்டு வரணும். சோ அதனால நானா அந்த டிசிஷன் எடுத்துக்கல பண்ணணும்னு சொல்லி. இட்ஸ் நாட் தட் எனக்கு படம் வரல, டிவி சீரியல் வரலன்னு சொல்லி எதுவுமே இல்ல, வந்துட்டு இருந்தது. பட் நான் இல்ல வேண்டான்னு சொன்னப்ப அம்மா என்ன, அண்ணன் என்ன, அக்கால ரெஸ்பெக்ட் பண்ணி இல்ல ஓகே அவ வேண்டான்னு சொல்றது, there must be a reason for her நோ சொல்றதுக்காக. சோ இட் இஸ் ஓகே. அப்புறம் வந்து லுக் அப்படின்றது வந்து சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம் மேம். ஸோ நீங்கள் அப்போ இருந்த அந்த காலகட்டங்களில் இருந்த உங்களுடைய லுக் வேற, இப்போ இருக்க லுக் வேற மேம். ஸோ இந்த லுக்னால நீங்கள் வந்து எதனா நெகட்டிவிட்டியாக எதனா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதுக்கான விமர்சனங்கள் எதனா உங்களுக்கு வந்ததா? ஏன் லுக் மாறி இருக்கா என்னோடது? இல்லை மேம், பார்க்க அப்படியே தான் இருக்கீங்க. பட் ஆனால் இருந்தாலும் ஏஜ் சொல்லுவாங்க, ஸோ இதெல்லாம் இருக்கும்ல மேம், அந்த மாதிரியான இதுவும் கேட்குறேன் மேம். இல்லைங்க, எதுவுமே எனக்கு அது மாதிரி ஒன்னும் ஃபீட்பேக் ஒன்னும் கிடைக்கல. ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா, யூ லுக் மச் பெட்டர் தென் வாட் யூ வர் இன் தி 90s, யூ லுக் மச் யங்கர்ன்னு சொல்லி அந்த அப்ரிசியேஷன் தான் கிடைச்சிருக்கு. பட் எஸ், இல்ல இப்ப நான் ரீசெண்டா ஒரு கல்யாணத்துல ராதிகா மேம் கூட மீட் பண்ணியிருந்தேன். அவங்களும் சொன்னாங்க, நீ உனக்கு சொல்லவே தேவையில்லை, யூ
மெயின்டைன் யுவர் செல்ஃப், அப்படியே இருக்க, எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லி அவங்களும் அப்படிதான் பேச சொன்னாங்க. So yes, I don't think so look has changed anything. Yeah. ஓகே மேம். பட் இருந்தாலும் சமீபத்தில் கொஞ்சம் காலகட்டங்களுக்கு முன்னாடி அக்ஷய் சார் வந்து உங்களை ஒன்று சொல்லிட்டாரு. ஸோ லுக்கு கலரை வச்சு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ உங்கள் ரியாக்ஷன் என்னவா மேம் இருந்தது? அது வந்து இன்னும் நம்ம மண்டைக்குள்ளேயே, இப்போ யாராவது வந்து நம்மளை ஒன்று சொல்லிட்டா அது எப்போ சொன்னாலும் மண்டைக்குள்ளேயே ஓடிட்டே இருக்கும். ஸோ அதோடைய ரியாக்ஷன் உங்களுக்கு என்னவா இருந்தது? அது இப்போ கூட அது இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க, இப்ப சுத்தமாவே இல்ல. வயசெல்லாம் எல்லாருக்கும், அவரும் 50க்கு மேல ஆயிட்டாரு, நானும் அப்படிதான் ஆயிட்டேன். சோ எதுவுமே இல்ல இப்ப. அது என்னன்னா யங் ஏஜ், டீனேஜ்ல ஒரு மஸ்தின்னு சொல்லுவோம்ல, ஒர்க் பண்ணிட்டு இருப்பப்ப ஓகே டீகே செல்லோ இவ நாங்க ரெண்டு பேரும் ஹிந்தில இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தோம். சோ அந்த ஒரு மஸ்தியில அவர் ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு இருப்பாரு, இல்லைன்னா ஃபன்னா சொல்லியிருப்பாரு. அது நானும் அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் அவ்வளவா எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல, ஹிட் ஆகல, கொஞ்சம் ஃபீல் ஆயிருந்தேன், அவ்வளவுதான். அப்புறம் அம்மா சொன்னாங்க, சோ இட்ஸ் ஓகே, விட்டுரு, ஏன் நீ அவ்வளவு இது மாதிரி அது மேல ஒர்க் அவுட் பண்ணி ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் எடுத்துட்டு பண்ணி என்ன பண்ணணுமோன்னு சொல்லியிருந்தேன், அவ்வளவுதான். அது எனக்கு அவ்வளவு பாதர் ஆகல, அப்பவும் பாதர் ஆகல, இப்பவும் பாதர் ஆகல. பட் அது என்னன்னு நடுவுல லாக்டவுனுக்கு முன்னாடியும் இந்த ஒரு டாபிக் வந்துச்சு, ரேசிசம்காக ரொம்ப டாபிக் பேசியிருந்தாங்க. அதுல இது உங்க கூட ஏதாவது ஆயிருக்கான்னு சொன்னா இந்த இன்சிடென்ட் நான் சொல்லி இருந்தேன். ஓ ஆமா, எனக்கு கூடயும் ஆச்சு. சோ பட் இட்ஸ் ஓகேன்னு சொன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயும் அது ஃபுல்லா அவுட் ஆஃப் ப்ரப்போசேஷன் ப்ளோ அப் ஆயிட்டு அதை பத்தி எல்லா மேக்சின்ஸும் எல்லா இதுலயும் டிஸ்கஷன் ஆச்சு. பட் இட்ஸ் ஓகே மேம். என்னதான் வந்து நீங்க பானுப்ரியா அவங்களுடைய சிஸ்டர் அப்படின்றாலும் நீங்கள் வந்து ஒரு விதத்தில் ரொம்ப லக்கி மேம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு படமே கங்கை அமரன் சாருடைய டைரக்ஷன், இளையராஜா சாருடைய மியூசிக் டைரக்டர். ஸோ ஃபஸ்ட்டு படமே ராமராஜன் சார். இதை வந்து நீங்கள் அப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா அந்த கேரக்டர் செண்பகம் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இன்ன வரைக்கும் இப்போ படங்களில் இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு கூட தெரியும். ஏன்னா வந்து சந்தானம் காமெடி ஒன்று வந்தது. ஸோ அது கூட உங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்கும்போது கூட நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க ஆக்சுவலி? ஐயோ, நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப கர்வம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு ஃபீலிங். எஸ் அப்கோர்ஸ் எனக்கு ஆஸ் அ நியூ கமர் எதுவுமே எனக்கு ஸ்ட்ரகிள் பண்ண இது எனக்கு ரொம்ப பிளாட்ஃபார்ம் ஈஸியா வந்துடுச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் படம் எங்க ஒரு பாட்டுக்காரர், ஏன்னா அக்கா கூட போயிட்டு இருந்தேன், பாரதிராஜ் சாரோட படம் பண்ணிருந்தாங்க அக்கா, வெள்ள பேசுங்கள். அதுக்கப்புறம் 2-3 படம் பண்ணிட்டே இருந்தப்ப நான் அவங்க கூட ஷூட்டிங், சம்மர் வெக்கேஷன், ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்ப சம்மர் வெக்கேஷன் அக்கா கூட போயிட்டு இருப்பேன் எப்பயுமே. அப்ப பார்த்து என்ன இளையராஜா, கங்கை அமரன் சாரும் சங்கிலி முருகன் சாரும் கேட்டார், பானுப்ரியாவோட தங்கச்சி இருக்கு பண்ணுவாங்களான்னு கேளு. சோ அப்புறம் ஸ்கூல்ல இருந்து ரொம்ப குதிச்சு எஸ் எஸ் சொல்லி, ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளவு இன்னசென்ட் கேரக்டர். சோ எஸ் சொன்னா அம்மா வேண்டான்னு சொல்லி, அம்மா படிக்கணும், கம்ப்ளீட் பண்ணி எஜுகேஷன் பண்ணல, இல்ல ஒரு படம்னு சொல்லி நான் ஆரம்பிச்சது. பட் எஸ் ஐ எம் வெரி ப்ரவுட் தட் அந்த ஒரு படம் என்னோட ஃபர்ஸ்ட் படமா ஆயிருக்கிறதுனால இதோட நான் எதுவுமே ஒரு நல்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது எனக்கு. சோ ஐ எம் பிளெஸ்ட் டு பி அஸ் கால்ட் அஸ். இப்பவும் மத்தம் நீங்க 33 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் என்ன செண்பகமேன்னு சொல்ற ஒரு கேரக்டர் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அப்கோர்ஸ் இதோட நான் இன்னும் பெருசா எதுவும் கேட்டிருக்க கூடாது. அவ்வளவு நல்ல கேரக்டர் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் வர்ற கேரக்டர் வெற்றிமாறன் சாரோட பண்ற ஒண்ணு அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ஸோ ஐ எம் ரியலி பிளெஸ்ட். ஃபர்ஸ்ட் படம் திருப்பி கம்பேக் படமும் அப்படி அமைஞ்சிருந்ததுக்காக ரொம்ப கண்டிப்பா மேம். நாங்களுமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் படங்கள் எவ்வளவு எக்ஸைட் ஆனீங்களோ அதே எக்ஸைட்மெண்ட் உங்க முகத்துல தெரியுது. ஸோ இப்போ தமிழ் எங்க போகும்ல, ரத்தத்துல அப்படியே இருக்கு. சோ எஸ், எக்ஸைட்டட், வெரி எக்ஸைட்டட் டு கம் பேக் டு சென்னை அண்ட் ஸ்டார்ட் வர்க்கிங் இன் தமிழ் ஆல்சோ. மேம், இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்க நடிகர் கூட நடிக்கணும் அப்படின்னா யார் மேம் சொல்லுவீங்க? ஒரு 3 பேர் வந்து எனக்கு கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி சொல்லுங்க மேம். ஐயோ, ஓகே. ஃபர்ஸ்ட் இஸ் எஸ் விஜய். செகண்ட் இஸ் சூர்யா. நம்ம கமல் சார், ரஜினி சார் அவங்க கூட இருக்காங்களா இல்லையா? அவங்க ஒன்லி யங்கர் ஜெனரேஷனா? இல்ல, யார் வேணாலும் இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இப்போ அவங்களும் இருக்காங்க. கமல் சார், ரஜினி சார், அஜித் சார், விஜய் சார். சோ அந்த இதுல சோ எஸ் ஆஃப் கோர்ஸ் அப்ப கமல் சார், ரஜினிகாந்த் ஃபர்ஸ்ட் வருவாங்க, அதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் வருவாங்க. எஸ், அட்லீஸ்ட் ஒரு படமாவது 2 பேரோட படம். கண்டிப்பா மேம், நாங்களும் வேண்டிக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி படம் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி
ஓகே மேம், இப்போ வந்து ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி ஒரு ரவுண்ட் ஒன்று வச்சுப்போம் மேம். நான் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன், நீங்க வந்து அதுக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும் மேம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமா. ஐயோ, எனக்கு தமிழ்ல சொல்றீங்களே. நீங்க உங்களுக்கு எப்படி வருமோ அப்படியே சொல்லுங்க மேம். என்னோட சோலுங்க. சோல் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? உயிர். உயிர். எஸ், உயிர். பானுப்பிரியா மேம். அவங்கள விட நான் என்னோட அக்காவா நான் வேற யாரையும் நான் எதிர்பார்க்க முடியாது. எஸ், அந்த இடத்துல நான் யாருமே எதிர்பார்க்க முடியாது. ஓகே மேம். சித்தார்த் ரே சார் மேம். சித்தார்த் ரே சார் உங்க பேண்ட். A beautiful soul. கண்டிப்பா வந்து உங்க முகம் பார்த்தாலே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு அவங்கள மிஸ் பண்றீங்க அப்படின்றது. ஏன்னா ரொம்ப இண்டிபெண்டன்ட் கொடுத்து, ரொம்ப பீயிங் ட்ரெடிஷனல் சவுத் இந்தியனா இருந்து கூட எனக்கு ரொம்ப இண்டிபெண்டன்ட் கொடுத்து நீ கத்துக்கணும். ஏன்னா பாம்பே எனக்கு அப்ப மேக்சிமம் 1-2 இயர்ஸ் தான் ஆச்சு படங்க பண்ணிட்டு அப்படியே கல்யாணம் ஆயிட்டு இங்கே செட்டில் ஆயிட்டதுனால எதுவுமே தெரியாது எனக்கு. இல்ல நீ போய் கத்துக்க, நீ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணு எல்லாருக்கிட்டையும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுத்து என்ன அந்த ஏஜ்ல என்ன வளர வச்சாரு. கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி செண்பகமே பாட்டு மட்டும் ஒரு வாட்டி பாடிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷமாயிருவாங்க. கொஞ்சம் ஆரம்பிங்க, நானும். ஓகே மேம். செண்பகமே செண்பகமே. அதுக்கப்புறம் ஓகே 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 மேம். ஓகே மேம். ரொம்ப என்னோட பிரெயின்ல இருந்துதான் இந்த லைன் 2 லைன்ஸ் எனக்கு ரொம்ப கிளியரா இருக்கு. ஓகே மேம், உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்குனது ரொம்ப நன்றி மேம். Thank you very much. Thank you for having me. Thank you. Thank you. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.